பொழிற் கருவூர் துஞ்சிய புகழ்ச்சோழருக்கு அடி என்னார். இந்த அரசர்களுடைய பெருமையெல்லாம் சொல்லும் பொழுது கல்வெட்டுகளாக இருந்தாலும் சரி, செப்பேடுகளாக இருந்தாலும் சரி, துஞ்சிய என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவது வழக்கம். அதாவது அந்த அரசருடைய வாழ்நாள் எந்த இடத்துல எம்மாதிரியாக நிறைவடைந்தது என்பதை சிறப்பாக குறிப்பது வழக்கம். பொதுவாக நம்முடைய சோழ அரசர்களில் கருவூர் கண்டராதித்த சோழர் என்ற ஒரு அரசர், அவரை திருவாலங்காட்டு செப்பேடு மேற்கெழுதின தேவர் என்று குறிக்குது. மேற்கெழுதின தேவர்னா மேலுலகத்தை அடைந்தவர் அல்லது மேற்கு திசையை நோக்கி சென்றவர் அர்த்தம். கொப்பம் என்கின்ற ஊர்ல ராஜேந்திர சோழருடைய மகன், அங்க ராஜாதிராஜன் அவருக்கு பேர். அவர் யானை மேலேயே போர் புரிந்த பொழுது அங்கவே மார்பல வேல் பாய்ந்து வீர சொர்க்கம் போகிறார். அதனால அவரை ஆணைமேல் துஞ்சின தேவர் என்று செப்பேடுகள் குறிக்கிறது. திரு இந்தலூர் செப்பேடு என்ற மயிலாடுதுறையில் தான் கிடைத்தது. அந்த செப்பேடு கழுக்காணி முட்டம் சொல்ற மாதிரி அங்கதான் அந்த செப்பேடு கிடைக்குது. நம்ம இங்கே தான் இருக்கு. எழும்பூர் எக்மோர் மியூசியத்தில் போய் பார்க்கலாம். அது செப்பேடு. கொப்பம் ஆந்திரா, தெலுங்கு அந்த பகுதி. அங்கே அந்த அரசர் யானை மேலே இருக்கும் பொழுதே அவர் வீர சொர்க்கம் புகுந்ததனால ஆணைமேல் துஞ்சின தேவர் என்று இப்படி குறிக்கிறாங்க. அந்த அரசர்கள் எப்படி அவர்கள் சொர்க்கம் புகுந்தார்கள், எப்படி நல்ல கதியை அடைந்தார்கள், இந்த உலக வெற்றி எப்படி நீங்கினார்கள் என்று குறிப்பதை சிறப்பாக அவர்களுடைய கல்வெட்டுகள்லையும் செப்பேடுகள்லையும் பின்வந்தவரை பார்க்கணும். அவர்களே எங்க புகழ் சோழரும் துஞ்சினார். எங்க துஞ்சினார், எப்படி துஞ்சினார்? பொழிற் கருவூர் துஞ்சிய என்று அவரை பற்றி வழங்குகிறது. எனக்கு புரியுதுங்களா? பொழில் பொழில் என்பது அந்த ஊருடைய வளத்தை சொல்லுகிறது. கருவூர் என்பது அவருடைய ஊரை சொல்லுகிறது. அந்த ஊரிலே துஞ்சினார் புகழ்ச்சோழர். இந்த புகழ்ச்சோழர்ங்கிறது அவருடைய பெயர். அவர் துஞ்சினது ஒரு பெருமையா? ஒருவர் எப்படி யாரா இருந்தாலும் இந்த உலகத்தில் பிறந்தா உலகத்தை விட்டு போக வேண்டியதுதான் யாரா இருந்தாலும். அப்ப இவர் போனதே சிறப்பா? அப்படித்தான் இருக்குதுல. திருத்தொண்ட தொகை அப்படித்தான் இருக்கு. சுந்தரமூர்த்தி சுவாமி பொழிற் கருவூர் துஞ்சியன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். பொழிற் கருவூர் துஞ்சிய ஏன் அப்படி துஞ்சினார், துஞ்சினது என்ன சிறப்பு என்பதை தான் திருத்தொண்ட தொகையிலையும் திருத்தொண்டர் புராணத்திலும் அமைப்பு பார்க்க போறோம். இப்ப பொழிற் கருவூர், இந்த கருவூருடைய பெருமையை நமக்கு சேக்கிழார் சுவாமிகள் எரிபத்த நாயனாருடைய புராணத்தில் சொல்லுகிறார். விளங்குதுங்களா? எரிபத்த நாயனாரோடு சமகாலத்தில் வாழ்ந்த 2 நாயன்மார்களோடு தொடர்புடைய சரித்திரம் இந்த சரித்திரம். எரிபத்த நாயனாரோட சரித்திரம் சொல்லும் பொழுது புகழ்ச்சோழ நாயனாரோட சரித்திரம் சொல்லாம போக முடியாது. புகழ்ச்சோழ நாயனார் சரித்திரம் பேசும்போதும் எரிபத்தருடைய பெருமை பேசாம போக முடியாது. ஏன்னா 2 பேருக்கும் ஒரு மகா நவமி நாள் அன்றைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. யானையோடு தொடர்புடைய சம்பவம். அது எரிபத்த நாயனார் ரொம்ப காலத்துக்கு முன்பாக நம்முடைய புராணத்தில் பார்த்தோம். நம்ம பெரிய புராணம் பார்த்திருக்கிறோம். சரி, இந்த பொழிற் கருவூர் துஞ்சிய புகழ்ச்சோழர் என்பதை பற்றி நாம திருத்தொண்டர் திருவந்தாயர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பார்ப்போம். புலம் மன்னிய மண்ணை சிங்கள நாடு பொடிபடுத்த குளம் மன்னிய புகழ்கோ கணநாதன் குளமுதலோன் நலம் மன்னிய புகழ்ச்சோழனது என்பர் நகுசுடர்வாள் வளம் மன்னிய எரிபத்தனுக்கு இந்ததோர்வன் புகழே. இவரை பற்றி பேசும்பொழுதே எரிபத்தரை சொல்லிதான் சொல்லுகிறார் நம்பியாண்டார் நம்பிகள் அவருடைய திருத்தொண்ட திருவந்தாதிகள். குளம் மன்னிய மண்ணை சிங்கள நாடு பொடிபடுத்த. சிங்கள நாடு என்பது இலங்கையை குறிக்கிறது. இலங்கையை தன்னுடைய அடிக்கீழ் ஆட்சி செய்தவர்கள் சோழ அரசர்கள் தான். ரொம்ப காலத்துக்கு கழிகாட் சோழன் இலங்கையை வசப்படுத்தியிருக்கிறார். அதற்கு பிறகு ராஜராஜ சோழர் பாதி வரைக்கும் கைப்பற்றினார், புலனறுவை வரைக்கும் போனார்னு சொல்கிறார்கள் அவரை பற்றி. அதற்கு பிறகு இந்திர ஆரத்தை கொண்டு போய் பாண்டியர்கள் இலங்கையில காட்டுக்குள்ள பதுக்கம் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா ஒரு அரசரை கைப்பற்றுகிறோம் அப்படின்னா அவருடைய மணிமுடியை அவர் தரித்துக் கொள்வது தான் சரியான வெற்றியாக அமையும். வகையில ராஜராஜ சோழர் ஈழநாடு வரைக்கும் பாதி வரைக்கும் போனார். அதுக்கு பிறகு போக முடியல. அப்ப இருந்த வளம். பிறகு ராஜேந்திர சோழர் என்கின்ற புலி இலங்கை முழுக்க பாய்ந்தது. அங்க இருக்க பதுங்கி இருந்தக்கூடிய பாண்டிய அரசனை கைப்பற்றி அவனை சிறைப்படுத்தி தனக்கு சிங்களாந்தகன் என்று பட்டம் சொல்லிக் கொண்டார். சிங்களாந்தகன், ஆமா சிங்களாந்தகன். அப்படி மதுராந்தகன்னா மதுரை அழித்தவர், கேரளாந்தகன், கேரளாந்தகன் திருவாயில்னு தஞ்சாவூர் பெரிய கோயிலுடைய முதல் திருவாயிலுக்கு பேர் என்னதுதான் கேரளாந்தகன் திருவாயில். அது காந்தலூர் சாலை களமறுத்து அருளி என்று ராஜராஜ சோழர் செய்த சாதனையை அவர் குறிச்சுக்கிறார்.
கேரளாந்தகன் திருவாயில் அதெல்லாம் பேர் வைக்கிறாங்க. சோழ அரசர் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய பட்ட பேரை அந்த மண்டலங்களுக்கு வச்சிருவார். சோழ நாட்டு சோழ மண்டலம் அப்படி வச்சார். அது மும்முடி சோழ மண்டலம் என்று இலங்கைக்கு பேர் வச்சார் பின்னாடி அரசர்கள். அதுபோல இந்த பின்னாடி வந்த அரசர்கள் சோழர்கள் பல அரசர்களுமே இலங்கையை நோக்கி படையெடுத்திருக்கிறாங்க. அதனால தான் புலம் மன்னிய மண்ணை சிங்கள நாடு பொடிபடுத்தினார். பொடிபடுத்தின அர்த்தம் துகளாக்கி. இது திருத்துள்நாயனார் புராணத்தில் வருது. மன்னவருக்கு தண்டு போய் வடபுலத்து வாதாவி தொன்னகரம் துகள்படுத்து நரக. பொடிபடுத்துறன்னு அர்த்தம் தூளா பறக்க விட்டார், நகரத்தை அடிச்சு நொறுக்கியாச்சுன்னு அர்த்தம். பொடிபடுத்த குளமண்ணிய புகழ் சோழர். புகழ் கோ அப்படின்னார். அதுல புகழ் கோ கணன்னு பாட்டில் இருக்கும், அப்படி பிடிக்கக்கூடாது. புகழ் கோ கணநாதன் பிரிச்சு பிடிக்கணும். கணநாதன்கிறது தலைவன், கூட்டத்திற்கு தலைவன் அர்த்தம். ஆமா, கணங்களுக்கு தலைவர், அரசனை குறிக்குது. ஜனநாதன் ராஜராஜ சோழனுக்கு ஒரு பெயர் உண்டு, ஜனநாதன், ஜனங்களுக்கெல்லாம் தலைவன் அர்த்தம். ஜனம்னா என்ன அர்த்தம்? பிறவி, பிறந்ததெல்லாம் ஜனம் தான். ஜனங்க அதிகமா இருக்குங்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஜனங்கள் என்ன அர்த்தம்? உயிர் தொகுதி, மக்கள், ஜனைத்தவர்கள். ஜனனத்திலேருந்து இந்த வார்த்தை வருது. கோ கணநாதன் குலமுதலோன். குலமுதலோன்னா பின்னாடி இந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் பேசக்கூடிய இந்த அரசர்களுக்கெல்லாம் ஒரு காலத்துக்கு முன்பாக அந்த குலத்தில் இவர் வாழ்ந்தவர், இந்த பெருமகனார் என்று அர்த்தம். நலம் மன்னிய புகழ்ச்சோழன். புகழ்ச்சோழன் அது என்பர். நகு சுடர் வாள். அவர்கிட்ட ஒரு வாள் இருந்தது. அந்த வாளை யார்கிட்ட அவர் கொடுத்துட்டாரு? வளம் மன்னிய எரிபத்தனுக்கு. வெற்றி பொருந்தியவராகிய, வளம் என்பது இங்க வெற்றி என்று வருகிறது, விளங்குதா? வளம் என்பது வெற்றி. அவர்கிட்டையும் வெற்றி இருந்தது. என்ன வெற்றி? அவர்கிட்ட கோல மழு, அவர்கிட்ட ஒரு மழுவாயுதம் இருந்தது. எரிபத்த நாயனார் ஒரு மழுவாயுதம் வைத்திருப்பார். அந்த மழுவாயுதத்தினால யாரெல்லாம் அடியார்களுக்கு துன்பம் செய்கின்றார்களோ, சிவனடியார்களுக்கு, அவர்களுக்கு அந்த மழுவினாலே தண்டனை கொடுப்பது அவருடைய துண்டாகவே இருந்தது. அப்படித்தான் அவருடைய சரித்திரத்தில் சிவகாமி ஆண்டார் என்கின்ற பெருமகனார். அவர் தினக்கும் காலையில் சுவாமிக்கு கருவூர் ஆணிலை பெருமானுக்கு பூ பறித்து சென்று அதற்காக பள்ளித்தாமங்கள்லாம் தொடுத்து சார்த்துவது வழக்கம். அவர் ஒரு நாள் மகாநவமி நாள் அன்று ஆம்பரவதி நதியிலே நீராடி விட்டு நந்தவனத்திற்கு சென்று பூக்கள் எல்லாம் பறித்து எடுத்துக்கொண்டு வரும் பொழுது, இங்கு மகாநவமி நாளிலே நீராடச் சென்ற அரசனுடைய பட்டத்து யானை, அது புகழ்ச்சோழ நாயனாருடையது யானை. அந்த யானையானது வேகமாக வருகிறது மதம் கொண்டு. அது நம்ம எரிபத்த நாயனார் புராணத்தில் சிறிது போய் பார்த்துட்டு வருவோம். எரிபத்த நாயனார் புராணத்தில் யானை எப்படி வருகிறது என்பதை ரொம்ப அழகாக சொல்லுகிறார். அதுக்கு முன்பாக கருவூர், இந்த பொழிற் கருவூருடைய பெருமை என்ன என்பதை அழகாக காட்டுகிறார். எரிபத்த நாயனார் புராணம் எடுத்துக்கங்க, உங்க புத்தகத்தில் இருந்ததுன்னா தொடக்கத்தில் இருக்கும். அதுல 2வது பாட்டிலேயே கருவூருடைய பெருமை என்னங்கிறத காட்டுகிறார். பொன்மலை புலி வென்று ஓங்க புதுமலை இடித்து போற்றும் அன்னறி வழியே ஆக அயல் வழி அடைத்த சோழன் மன்னிய அணவாயன் சீர் மரபின் மாநகரமாகும் தொல்நடும் கருவூர் என்னும் சுடர்மணி வீதி மூதூர் என்று இந்த கருவூர் பெருமை. இதான் பொழிற் கருவூர் என்று திருத்தொண்ட தொகையில சொல்லப்பட்டதற்கான விளக்கம். இந்த சேக்கிழார் சாமி சோழ அரசர்களை பற்றி பேசும்பொழுது கரியார் சோழனுடைய பெருமையை சொல்லுகிறார். கரியார் சோழன் என்ன செய்தார்? அவருடைய வடபுலத்து படையெடுப்பு பற்றி சிலப்பதிகாரம் பேசுகிறது, பட்டினப்பாலை பேசுகிறது. சிலப்பதிகாரத்தில் அவர் இந்த உலகத்தில் எல்லாரோடையும் சண்டை போட்டார். தமிழ்நாட்டில் அவரை எதிர்ப்பதற்கு இங்கே ஆளே இல்லை, அதனால வடபுலம் நோக்கி சென்றார். வடபுலத்து அரசர்களும் அவரிடத்தில் நட்பு பாராட்டியும் திரை உணர்ந்து வைத்தும் போரிட்டும் அவரிடத்தில் இணக்கமானாங்க. இன்னும் மேல மேல வடக்கு நோக்கி சென்று கொண்டே இருந்தார். அங்கு அவருடைய வடபுல பயணத்தை இமயமலை தடுத்து இமயமலை வரைக்கும் போனார். இந்த இமயமலைக்கு சென்ற பொழுது இனி வழி இல்லை என்ற பொழுது இமயமலை மீது சினம் கொண்டு இமயமலை மீது தன்னுடைய அரசாணையை பதித்தார் என்று கீழே திருமலை சிறப்பில் இருக்கு. அது இங்கேயும் சொல்லப்படுகிறது. பொன்மலை புலிவென்று ஓங்க புதுமலை இடித்து போற்றும். பொறி புலிச்சின்னத்தை பொறித்துட்டு அங்க ஒரு பேஸ், ஒரு கணவாயை உற்பத்தி பண்ணுகிறார் கரியார் சோழன் என்பது சேக்கிழார் சாமி திருவாக்கு.
அது ஒரு வழி உற்பத்தி பண்ற மலை இடித்து, அதான் புதுமலை இடித்து போற்றும். அதற்கு சோலா பாஸ் என்று இன்னைக்கு இருக்குங்க. அது இந்த பேர் சோலா பாஸ் அப்படின்னு இன்னைக்கு இருக்கு அந்த வார்த்தை. அப்படி புதுமலை இடித்து போற்றும் அன்னறி வழியேயாக அயல் வழி அடைத்த சோழன் மன்னிய அனபாயம் சீர். அப்படி அனபாய சோழன் இது இவர் காலத்து ராசா. தொடக்க காலத்தில் இருந்த கரியார் சோழனை பெருமை சொன்னார். தற்போது சேக்கரார் சாமி காலத்தில் ஆட்சி செய்யக்கூடியவராகிய அனபாய சோழனை பெருமை சொல்கிறார். இந்த சோழ சக்கரவர்த்திகள் எல்லாருடைய குலத்திலையும் அந்த அவர்களுக்கெல்லாம் மரபின் நகரம், முதற் நகரமாக இருக்கக்கூடிய நகரங்கள்ல கருவூரும் ஒன்று. இந்த கருவூர் என்பதை இப்ப கரூர் என்று சொல்லப்படுகிறது. திருச்சிராப்பள்ளியிலிருந்து மேற்க போகணும் இல்லையா, அதான் கரூர் என்ற ரொம்ப காலத்துக்கு முன்பாக அர்த்தம். கரூர் என்னும் சுடர்மணி வீதி மூதூர் என்று சொல்கிறார். அந்த சுடர்மணி வீதி மூதூர்ல ஒரு நாள் ஆமரவதி நதியிலே யானையானது நீராடி விட்டு வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த யானை என்ன செய்கிறது, அங்கு வந்திருக்கக்கூடிய சிவகாமி ஆண்டார் என்பவருடைய பூக்குடலையை சிதறி தள்ளிவிட்டு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. அதை பாகரம் அதை கண்டுக்கல. அது ஒரு திமிர்த்தனம் தானே. அட்லீஸ்ட் என்ன பண்ணணும், சாரி சொல்லணும், யானையை கட்டுப்படுத்தணும், இனி தப்பு செய்யாத அளவுக்கு பண்ணணும். அது எதுவுமே பண்ணவில்லை. வைகாரை உணர்ந்து போந்து புடல் மூழ்கி வாயும் கட்டி மொய்மாளர் நெருங்கு வாசன் அந்தன பணத்து முன்னி கையினில் தெரிந்த நல்ல கமழ்முகையை அலரும் போதில் தெய்வநாயகருக்கு சாத்தும் திருப்பள்ளி தாமம் போயுது. இப்படியெல்லாம் பூ பறித்தார். இதை பற்றி அடிக்கடி சொல்லியிருக்கணும். கையினில் தெரிந்த நல்ல கமழ்முகை அலரும் போதில் பல தடவை நம்ம வகுப்புல பற்றி பேசியிருக்கோம். கோலபூம் கூடை தன்னை நிறைத்தனர் கொண்டு நெஞ்சில் வாலிய நேசம் கொண்டு மலர்க்கையில் தண்டும் கொண்டு. அது என்ன தண்டு, அலக்குன்னு அர்த்தம். ஏன்னா இந்த உயரமா இருக்கக்கூடிய பூ மரங்கள்லாம் கிளை உயர்ந்து போயிடுச்சுன்னா அது இப்படி தாழ்த்தி பிடிச்சிக்கிட்டு பூ பறிச்சுட்டு விட்டா மேலே போகும். அதான் அலக்கு. எங்க ஊர்ல அலக்குன்னு சொல்லுவாங்க. துரட்டி நீங்க சொல்றீங்க, அது எங்க ஊர் அலக்கு, அலக்குமா. அந்த பூ வியாக்கிரபாதருக்கு உருவமும் அப்படிதான் வச்சிருப்பாங்க. கூடையும் மேல ஒரு அலக்கும் இருக்கிறது மாதிரி இருக்கும். இது அடியார்களுக்குரிய கோலம், பூ பறிக்கக்கூடிய சரிய தொண்டர்களுக்கு உள்ள பூக்கோளம், பூ பறிக்கக்கூடிய கோலம் இது. இது இந்த காட்சியை நமக்கு ஞானசம்பந்தர் தவம் முயல்வார் மலர்பறிப்ப தாழவிடு கொம்பு தைப்பண்ணார். தவம் முயல்வார் மலர்பறிப்ப தாழ கீழே அலக்கால பிடிச்சி இழுத்த கொம்பை வச்சு பூ பறிச்சு விட்டாங்கல்ல, அது சல்லன்னு விசையோடு திரும்பி மேலே போகும் அந்த கொம்பு. அந்த பூ மரத்துடைய கொம்பு என்ன செய்யுதான், பக்கத்தில் உள்ள மாமரத்தில் படுதான் போய். பூமரம் மாமரம். தவம் முயல்வார் மலர்பறிப்ப தாழவிடு கொம்புதைப்ப கொக்கின் காய்கள். குக்குனா மாமரம். மாமரத்தில் பட்ட இந்த பூமரத்தினுடைய விசையோட சென்ற தண்டு நாளை மாங்காய்கள் பறியுண்டு அங்கிருந்து பயணிக்குது. வேகமா அடிச்ச உடனே மாங்காய் வேகமா போகுது. அங்கிருந்து அங்க ஒரு குளத்துல விழுந்துச்சு. அந்த குளத்துல அன்னப்பறவைகள் மேய்ந்து கொண்டிருந்தது. மாங்காய் தொப்புன்னு வந்து விழுந்த உடனே அன்னப்பறவைகள் ஆக நம்மள யாரோ கல்லால் அடிக்கிறாங்க, கவனேறி கல்போல், யாரோ கவனால கல்லால் அடிக்கிறாங்கன்னு அன்னப்பறவைகள் நினைக்குதான். கரையேறும் கழுமணமே. சீர்காழியில் அந்த காட்சி அழகாக காட்டப்படுகிறது. ஞானசம்பந்தர் மேகராக குறித்து பிரிக்கிறார். அது மாதிரி இவர் அந்த கோல பூங்கூடை தன்னை நிறைத்தனர் கொண்டு நெஞ்சில் வாலிய நேசம் கொண்டு மலர்க்கையில் தண்டும் கொண்டு அங்கு ஆலயம் அதனை நோக்கி அங்கனருக்கு அமைத்து சாத்தும் காலை வந்து உதவ வேண்டி கடிதினில் வாரான் என்றார். அப்போ பெற்றவன் களிறுகோலம் பெருகு மாணவமி முன்னால். மாணவமிங்கிறது இன்னைக்கு நம்ம சரஸ்வதி பூஜைங்கிறோம் பாருங்க. சரஸ்வதி பூஜைக்கு முதல் நாள் அந்த துர்காஷ்டமிங்கிறோம்ல, அஷ்டமி. அந்த அஷ்டமி நாள் தான் இது. ஏன்னா நவமி முன்னாள்னு சொல்லியிருக்காங்க. மங்கள விழவு கொண்டு வருணரி துறை நீராடி பொங்கிய களிப்பினோடு பொழிமதம் சொரிய நின்றார். எங்கானும் மிரியல் போக எதிர்ப்பரு காரர் ஓட துங்க மால்வரை போல் தோன்ற துண்ணன அணைந்ததென்ற. அந்த யானை எப்படி வந்ததா, ஒரு பெரிய யானை மலையே பெயர்ந்து வருவது போல வேகமா ஓடி வந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு களிப்பு மதம் பொழிந்து கொண்டிருக்கிறது. பாகர்களாலையும் கட்டுப்படுத்த முடியல. அவன் முன்னாடி ஓடுறான், பின்னாடி யானை ஓடுது, பின்னாடி 4 பேர் ஓடிட்டு இருக்கான். இப்படி ஓடிட்டு இருக்கிறாங்க. வென்றிமால் யானை தன்னை மேற்கொண்ட பாகரோடும் சென்று ஒரு தெருவின் முட்டி சிவகாமியார் முன் செல்ல வந்தனி தண்டில் தூங்கும் மலர்கொள் பூங்கோடை தன்னை பின்தொடர்ந்து ஓடி சென்று பிடித்து முன் பறித்து சென்றனர். இந்த யானை போற பக்கம் என்ன பண்ணுது, அவர் கூட எப்படி லாவலாகி தூக்கி எந்திரி போயிட்டு அதுக்கு ஒரு ஜாலியில பண்ணிடுச்சு யானை.
அதுக்கு திமிரு இல்லையா, களிப்புடையவர்கள் தான் பண்ணுவாங்க. போகிற போக்கில் ஏதாவது ஒரு செடி கையில் நம்மளே என்ன பண்ணுவோம், போயிட்டு கையில் குச்சி வச்சுருப்போம், அந்த குச்சியால் ஒரு செடியை ஒரு அடி அடிச்சுட்டு போவோம், இல்லை ஏதாச்சும் ஒரு செடியை இலையை கிள்ளி போட்டு போவோம். இதெல்லாம் பயங்கரமான தீவினை உற்பத்தி பண்ணுங்க. துரும்ப கிள்ளி போடுறது அதுவே தீவினை தான். சும்மா இருக்கும்போது ஏதாவது கிள்ளி போட்டுட்டு இருக்கிறது, தரையை தோன்றது, இது எல்லாமே செய்யக்கூடாத அபச்சாரங்கள். அதெல்லாம் பொதுவாக தரையை குச்சியால் தட்டிக்கிட்டே இருப்பாங்க, தரையடி தப்பாமல் விழுப்பாங்க. தரையில் அடிச்சிங்கன்னா திரும்ப நம்ம தப்பாமல் நமக்கு வந்து சேரும். மேற்கொண்ட பாகர் கண்டு விசை கொண்ட களிறு சண்டை கால் கொண்டு போவார் போல. இப்படி போகாதான் யானை, புயல் காற்றுக்கு கால் முளைச்சா மாதிரி இருக்கான் அந்த யானை போறது. களிறு சண்டை கால் கொண்டு போவார் போல. சண்டைக்கால் அப்படின்னு என்ன அர்த்தம்? சண்டைக்கால். நம்மளுக்கு பந்தக்கால் தெரியும், சண்டைக்கால் தெரியாது. சண்டை மாறுதுன்னா புயல் காற்று, சண்டைக்கால். சண்டைக்கால் கொண்டு போவார் போல கடிது கொண்டு அகல போக நூல் கொண்ட மார்பின் தொண்டர் நோக்கினார் பதைத்து பொங்கி மால் கொண்ட களிற்றின் பின்பு தண்டு கொண்டு அடிக்க வந்தார். அது போயிட்டு இருக்கு பீரங்கி மாரி. ஆனா இவர் சிவகாமியாண்டர் கையில் வைத்த கோழால் என்ன பண்ணாரு, அந்த யானை அடிக்கிறதுக்காக ஓடார். அது போயே சேர்ந்துட்டு. ஏன்னா கோபம் வந்தோடனே என்ன தோணும் எல்லாருக்கும், வேகமாக வேற எதாவது அடிக்கணும் தான் தோணும். இயலாமை, யானை போய் மறைஞ்சிருச்சு. அப்புறம் தடியானையின் ஈருரியாய் சிவதா அழுகிறார். சொல்லும் போதே எப்படி அழைக்கிறாரு, முன்னாடி ஒரு யானையை நீ உரிச்சியே, அப்படிதான் கூப்பிடுறாரு சாமி. கலியானையின் ஈருரியாய் சிவதா எளியார் வழியாம் இறைவா சிவதா அழியார் அடியார் அறிவே சிவதா தெளியார் அமுதே சிவதா சிவதா. அடியார்கள் கையறவு ஏசரவினாலே எந்த உதவியும் இல்லாத பொழுது இறைவனை நோக்கி விழிக்கக்கூடிய சொல் சிவதா. நாம் எல்லாம் நம்மளாலே யாருடைய வாயிலிருந்தும் சிவதா என்று வராம பார்த்து கொள்ள வேணும். அடியார்கள் நம்மோட தொடர்பில் இருக்கிறாங்கன்னா நம்ம அடியார்கள்ட்ட நிறைய இடர்படுவோம். ஆனால் இடர்படலாம், அது கூட பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் சிவதா என்று அவங்க மனம் வரைஞ்சி சொல்கிற அளவுக்கு நம்ம நடந்தக்கூடாது. அது மகா பாவமாக முடிஞ்சு விடும். ஏன்னா இந்த உலகத்தில் நமக்கு எந்த உதவியும் இல்லாத பொழுது சிவபெருமான அடியார்கள் கூப்பிடக்கூடிய அந்த சொல்லது சிவதா சிவதா சிவதான்னு அழைப்பது. அப்படிதான் அவர் கூப்பிடுறாங்க. இந்த சொல் போய் நேராக எரிபக்தருடைய காதலை விழுகிறது. அவர் யாராவது அடியாருக்கு யாராவது துன்பம் செஞ்சு அவரால் பொறுத்துக் கொள்ள முடியாது என்றவர் உரைத்த மாற்றம் எரிபக்தர் எதிரேவாரா நின்றவர் கேளா மூலம் நெருப்பு. ஒரு கோபம் எப்படி வந்ததா, மூலம் நெருப்புன்னர். நெருப்பு உயிர்த்து அழன்று பொங்கி ஓ மன்றவர் அடியார்க்கு என்றும் வழிப்பகை களிரே போலும்னர். அடியாருக்கு முன்னாடி யானை, ஒரு யானை எங்க சாமிக்கு துன்பம் செஞ்சது, அந்த யானை எங்க சாமி உரிச்சார். இப்போ ஒரு அடியாருக்கு இந்த யானை துன்பம் செய்திருக்கு. மன்றவர் அடியார்க்கு என்றும் வழிப்பகை களிரே போலும். இதை முடிச்சு வச்சவர் சுந்தரமூர்த்தி சாமிங்க. பின்னாடி கடைசியில பாடல் ஆனை ஊறி தப்பகை அடியேனோடு மீள கொலா. இவருக்கு யானைக்குமே ஆகாது, போதும் இவர் அடியாருக்கு யானைகளுக்குமே ஆகாது. இப்போ என்னோட இந்த பகை முடிஞ்சு போச்சு போல் இருக்குல்ல. கடைசியில் யானை எதில் அனுப்புறாரு. இதெல்லாம் நயங்கள். இதெல்லாம் வந்தவர் அழைத்து தொண்டர் தம்மை கண்டு வணங்கி உம்மை எந்தவள் இடும்பை செய்த யானை எங்குற்றது, எங்க போச்சு இந்த யானை, எந்த யார் சாத்தும் பூவை என் கையில் பறித்து மண்மேல் சிந்தி முன் பிழைத்து போகா நின்றது இத்தெருவே. இந்த திருவழியாத்தான் போதும் இந்த யானை. இப்போ போனால் பிடிச்சிடலாம், பஸ்ஸை விட்டுட்டு நம்ம பின்னாடியே போகல. அது வேகம் போட அவ்வளோ ஊரே வந்துடும் கடைசியில். அது மாதிரி யானை இந்த தெருவாதான் போச்சுன்னு சொல்றார். ஓ கண்டவார் இது முன்பு அண்ணல் உரித்த களிரே போலும். ஓ அன்னைக்கு சாமி கிட்ட உரி வாங்கினதே அந்த யானை தான் திரும்ப உருவெடுத்து இங்கே வந்துருக்கு போல் இருக்கு, அவ்வளோ பெரிய யானையா இருக்கு அப்படின்னு பார்த்தார். வேகமாக குலுங்க பாய்ந்தார். போய் மழுவினாலே ஒரே வெட்டினார். துதுக்கி தனியாக போய் விழுந்து துடிக்குது. ரத்த வெள்ளத்தில் யானை ஓலமிட்டு அழிந்து சாய்ந்து மறைந்தது. தடுக்க வந்தான் பாகர்கள்லாம், அவர்களையும் வெட்டினார். எல்லாருக்கும் வெட்டு விழுந்துச்சு. வெட்டிட்டு அங்கேயே இருக்க. உடனே இங்கேருந்து ஓடுறான். தப்பிச்சவன்லாம் பழிச்சவன்லாம் ஓடி போய் அரசரிடத்தை வாசல் நின்று கொண்டு சொல்லுகின்றார்கள். இது மாதிரி பட்டவன் களிரும் பட்டது பாகரும் பட்டனர், பட்டவர்த்தனம் பட்டு பாகரும் பட்டார். அவ்வளோதான்.
இந்த செய்தி போகும்போதே வேறு மாதிரி போகும். போய் சொல்றவன் ராஜா கிட்ட சொல்றான், செற்றனர் சிலராம், உன்னுடைய யானையையும் உன்னுடைய பாகரையும் செற்றவர்கள் சிலர் அப்படின்னு சொல்லலாம். உடனே ராஜா நினச்சிக்கிட்டா, ஓ நம்ம டவுன் இது, நம்ம சென்னை சிட்டி, இங்கே வந்து நம்மளை யாராவது பண்ண முடியுமா? அப்போ நிச்சயமே எதிரி அரசன் படையெடுத்து வந்திருக்கிறான் போல இருக்கிறது. நம்முடைய பட்டத்து யானை கொள்ளுகின்றான்னா அந்த வல்லமை யாருக்கு தான் இருக்க முடியும்? எதிரி அரசனுக்கு தான் இருக்க முடியும் சொல்லி ராஜா நினைத்த மாத்திரத்தை ராஜா புறப்படும் பொழுது ரத்த கஜ துரக பதாதிகள் என்று சொல்லக்கூடிய 4 வகை சேனையும் முன்னாடி புறப்பட்டு படையெடுத்து போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு கை யானை விழுந்த இடத்துல இருகை யானையாக எரிபத்தர் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு கை யானை விழுந்த இடத்துல இருகை யானையாக அங்க நிற்கிறார். இதுதான் இருகை யானை அப்படின்னு திருவாசகத்தில் சொல்வாரு. கடுவிசை முடுகி போகி காலிரடும் பாகர் வீழ்ந்த படுகளம் குறுகச் சென்றான் பகைபுலத்தவரை காணான். போய் பார்த்தா யாருமே இல்லை. எதிர்நாட்டு ராஜாக்கள் யாராவது இருப்பாங்க, அப்பதான் காணும். என்னத்தை பார்த்தார் ராஜா? விடுசூடர் வழி ஒன்று ஏந்தி வேறு இரு தடைக்கத்தாய அடுகளிரு அண்ண அன்பாரை கண்ணான். வேறு 2 துதிக்கை மாறி 2 கையை உடையவராகிய எரிபத்த நாயனார் என்கின்ற அன்பர் இருக்கிறத பார்த்து பொந்தவள் அருவி குன்றம் என புரல் கழிவு. யானை புரண்டுகிட்டு இருக்கு, இப்படி உயிர் போய் முடியல. இன்னும் நின்றவர் மன்றுள் என்றும் நிறுத்தமே புரியும் வெள்ளி குன்றவர் அடியாரானார். ஓ, கையில மழு வச்சிருக்கிறார், மழுவுல ரத்தக்கரை இருக்குது, யானை அங்கதான் வெட்டி கிடக்குது. இப்ப யானையை கொன்றவர் இவர். கொன்றவர் சாதாரண ஆள் அல்ல, மன்றவர் அடியார், வெள்ளி மன்றவர் அடியார். சொக்கநாத பெருமானுக்கு அடிமைங்கிற அந்த இடத்துல வெள்ளி குன்றவர் அடியார், நிறுத்தமே புரியும் வெள்ளி குன்றவர். கொன்றவர் இவர் என்று ஓரான், வென்றவர் யார்? அப்ப யாரு? அடியாரு செய்ய மாட்டார், செஞ்சது யார்னு பார்த்தார். வெடிவட முழங்கும் சொல்லான் அரசனாங்கு அருளிச் செய்ய அருகு சென்று அணைந்து பாகர் விரை செய்தார் மாலையோய் நின் விரல் களிரி எதிரேறிற்கும் திரை செய் நீர் உலகின் மன்னர் யார் உலர் கேட்கிறான். இந்த உலகத்துல எந்த அரசனாலே உன்னுடைய யானையை கொல்லும் முடியும்? கொல்லும் வல்லமை யாருக்கிட்ட இருக்குங்க? யாரோ ராஜா எது கொண்டுட்டான் போல் இருக்கு நீ நினைத்து கொண்டு வந்து நிற்கிறாய் அரசனே. உன்னுடைய பட்டவர்த்தனத்துக்கு முன்பு நின்று போரிட்டு அந்த யானையை கொல்லும் துணிவும் வல்லமையும் வீரமும் இந்த உலகத்துல யாருக்கிட்ட இருக்கு? அப்போ நீ உன்னுடைய நினைப்பை ஒழிச்சிரு. அரசர்கள் யாரோ அந்த யானையை கொண்டுட்டாங்கன்னு நினைக்காத. தீங்கு செய்தார் பரசுமன் கொண்டு நின்ற இவர் தான் கோடாலி வச்சுட்டு நிற்கிறாரே, இவர் தான் அதுன்னார். உடனே இவர், ஆஹா, கொழையணி காதினானுக்கு அன்பராம் குணத்தின் மிக்கார் இல்லையா? இன்றைக்கு திருநீர் உத்திராட்சம் போட்டுக்கொண்டு உலகத்தில் உள்ள அத்தனை ஆச்சாரங்களும் செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களெல்லாம் இந்த வரியை எடுத்து எழுதி ஒட்டிக்கணும் அவங்க வீட்டில். ஏன்னா திருநீர் உத்திராட்சம் போட்டுக்கிறவர் அடியார்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற இந்த பாட்டை சொல்றாரு பாருங்க. குழையணி காதினானுக்கு அன்பராம் குணத்தின் மிக்கார், அவங்க தப்பே செய்ய மாட்டாங்கன்றார். பெரிய புராணம் அப்படிதான் காட்டுது. இப்ப நாம எதெல்லாம் செய்து கொண்டு அடியாரா இருந்து கொண்டு தீக்கை வாங்கி கொண்டு இந்த தப்பெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நாம பெரிய புராணம் காட்டுடைய இலக்கணத்தையும் பிஞ்சியவர்கள் அர்த்தம். எனக்கு புரியுதா இல்லையா? நம்ம அந்த பெருமையுடையவர்கள் ஆயிடுவோம். குழையணி காதினானுக்கு அன்பராம் குணத்தின் மிக்கார் பிழைப்படின் அன்றி கொள்ளார். படியார் தப்பு செய்யாம என்ன பண்ண மாட்டாங்க, தண்டனை கொடுக்க மாட்டாங்க. அப்ப நிச்சயமா யானை தான் பிழை செய்திருக்குன்னு முடிவு கொண்டார். இது எவ்வளவு பெரிய குறிப்பறிவு இல்லையா? அவர் ஒன்றும் பேசல, இவர் தான் பண்ணியிருக்காரு தெரிஞ்சுட்டு இருக்கும்போது நிச்சயமா செஞ்சது அடியாரா இருக்கும் பொழுது குற்ற நிகழ வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி மழைமத யானை சேனை வரவை மாற்றி மற்ற உழைவைய புறவி மேல் என்று இழிந்தனன் உலக மன்னன். இந்த புரகச்சோழ நாயனார அவருடைய புராணம் தான் நம்ம பார்க்க போறோம். சேக்கரார் சாமி உலக மன்னன் புகழ்கிறார். வந்து நிற்கிறவர் அடியாரு. இப்போ நம்ம தப்பு செஞ்சுட்டு இருக்கோம், இவருக்கு எதிராக நம்ம இட சண்டையெல்லாம் தட்டிட்டு வந்துட்டு இருக்கோம். முதல்ல இங்கேருந்து செய்ய சொல்றாரு, யாரும் படையெல்லாம் வர வேண்டாம்ப்பா, அவர்கிட்ட நான் பேச போறேன்னு சொல்லி குதிரையிலேருந்து இறங்கி பேசுறார். ஏன்? திருவேடம் உடைய அடியார்கள் வரும் பொழுது நாம உயர்ந்த ஆசனத்தை உட்காந்துடக்கூடாது, அவங்கள்ட்ட உயர்ந்த ஆசனத்தை உட்காந்துட்டு பேசக்கூடாது.
புரியுங்களா? எழுந்திருத்து இந்த ஆசனத்தை அவர்கள் அமர வைக்க வேண்டும். இதெல்லாம் இருக்கு. செறிந்தவர் மைத்தடம் போன்று போலும் அதக்களிற்று எதிரே இந்த மைத்தவர் சென்றபோது வேறு ஒன்றும் புகுதாவிட்டார் அத்தவம் உடையானேன் அம்பல வாணர் அன்பு இத்தனை முனிய கேட்டேன். சிவருமான் ராஜாவுக்கு அன்பராகி இந்த அடியவர் ஒரு யானையை கொள்ளும்படியாக அந்த தவறு நிகழும்படியாக நான் ஆட்சி செய்திருக்கிறேனே என்று நினைத்துக் கொள்கிறார். இத்தனை முனிய கேட்டேன் என்களோ பிழை என்று அஞ்சி செறிந்தவரது அம்மை நீக்கு அன்பர் முன் தொழுது சென்று இது அறிந்திலேன் அடியேன். இதை தப்பா எடுத்துக்காதீங்க பெருமானே. எரிபத்தற்ற ராஜா பேசுறார், உலகத்தால் ராஜா பேசுறார். அறிந்திலேன் அடியேன், அங்கு கேட்டது ஒன்று. ஏதோ படை யானை சேனையோட தட்டிட்டு வந்துட்டு உங்களோட சண்டை போட தயவு செய்து நினைத்துக் கொள்ளாதீர்கள். கேட்டது ஒன்று. என்னது? பட்டவர்த்தனமும் பட்டு பாகரும் பட்டு செற்றனார் சிலராம். ஓ, யாரோ ராஜா வந்துட்டான் போடுன்னு நினைச்சுட்டு நான் சண்டைக்கு வந்துட்டேன் புறப்பட்டு. எங்கன்னு தெரியாம இருக்கிறேன், மன்னிச்சுங்க. அதுக்கு முதல்ல பாகரோடு அதுதான் நிற்க மற்ற இந்த களிரின் குற்றம் பாகரோடு எதனை மால எரிந்ததே போதுமோதான் கேட்கிறார் ராஜா. இந்த யானை செய்த குற்றத்துக்கு என்ன குற்றம்னே கேட்கல. என்ன இருக்கும் இந்த யானை செய்த குற்றத்திற்கு? அந்த யானையை கொன்னதும் அந்த பாகர்களை கொன்னதும் போதுமா, இன்னும் வேற யாரையாவது கொல்லணுமா? அப்படிலாம் இருந்திருக்கிறாங்க அரசர்கள், சிவனடியார்களாக அப்படி இருந்திருக்கிறாங்க. இந்த உலகத்துல தான் நாமும் வாழ்றோம். அதுக்கு சாமி சொல்றார் 20 நாயனார், மன்னவன் தன்னை நோக்கி வானவர் ஈசன் நேசர் சென்னி இத்துங்க வேழம் சிவகாமி ஆண்டார் பொய்து பன்னகாவரணர் சாத்த கொடுவரும் பள்ளித்தாமும் தன்னை முன் பறித்து சிந்த தரைப்பட துணித்து வீழ்த்தேன். சிவகாமி ஆண்டார் கொண்டு வந்த பூவை கரூர் ஆளினை அப்பருக்கு காத்த வேண்டிய பூவை அந்த யானை கீழே பிடிச்சி தள்ளிடுச்சு. அதனால இந்த யானையை நான் கொன்னேன். ஓ, மாதங்கம் சீங்கு செய்ய வருவரிக்காரர் தாமும் மீதங்கு கடாவாரும் விளக்கிடாது ஒழிந்து பட்டார். இந்த பாகர்களும் இந்த யானையை விளக்கல, அதனால அவர்களையும் கொண்டோம். இது இங்கு நிகழ்ந்தது என்றார் எரிபத்தர். என்ன அஞ்சி பாதங்கள் முறையால் தாழ்ந்து பருவரை தடந்தோள் மன்னன். அரசன் உன்னை திருவடியில் விழுகிறார். சார், என்னுடைய பட்டத்து யானை கொள்வது என்பது ஒரு அரசனுக்கு நடக்கக்கூடாத மிகப்பெரிய இழிவு. விளங்குதுங்களா? அவரை அவமானப்படுத்துறது அர்த்தம், ஒரு தோற்றவர்னு அர்த்தம். ஆனா இங்க பட்டத்து யானையை கொன்றவர் தன்னுடைய பாகரையும் கொன்றவர் காலில் வீழார். இவர் புகழ்ச்சோழ நாயனார் வீழ்ந்து என்ன சொல்லுகிறார்? அங்கனர் அடியார் தம்மை செய்த இவ் அபராதத்துக்கு இங்கு இது தன்னால் போதாது. அடியாருக்கு செய்த இந்த அபராதத்துக்கு இது பத்தாது, இந்த தண்டனைகள் பத்தாது. இந்த பாகருக்கு ஓனர் நான் தான், இந்த யானைக்கும் ஓனர் நான் தான். இந்த யானையையும் பாகரையும் சரியான முறையில் செலுத்தாத அரசனாகிய என்னையும் கொள்ள வேண்டும். என்னையும் கொள்ளுங்க, அதுதான் இதுக்கு சரியான தண்டனையா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? அந்த உங்களுடைய மழு இருக்க, அந்த மழுவினாலே வெட்டக்கூடிய புண்ணியம் பெற்றது அந்த யானையும் பாகர்களும். ஆனா என்னை மாதிரியான ஒரு பாவிய இந்த மழுவால வெட்டினீங்கன்னா அந்த மழுவுக்கு அது அருகதை கிடையாது. அதனால இந்த கோல மழுவால என்ன நீங்க வெட்டக்கூடாது, என்னுடைய வாழையே நான் தருகின்றேன் என்று வாழை உரி கொடுத்தார் கையில. சொல்லுகிறார், மங்கள மழுவால் மங்கள மழுவாது மங்கள மழுவால் கொள்கை வழக்கென்று இதுவாம் என்று செங்கைவாள் உடையர் வாங்கி கொடுத்தனர் தீர்வு நேர்வார். தீர்ப்பு கொடுத்தார் ராஜா. உடனே அவரும் நினைச்சுக்கிட்டாரு, ஆஹா, இப்படிப்பட்ட ஒரு அரசனா, இப்படிப்பட்ட ஒரு அடியாரா, இவன் மனம் நோகும்படியாக நாம் நடந்து கொண்டோமேனு அவருக்கு ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்கு. வெந்தழல் சுடர்வால் நீட்டும் வெந்தனை நோக்கி கெட்டேன். அவரு இப்படி ஒரு ராஜாவுக்கு மனம் கோணும்படியாக நான் செய்து விட்டேனே. அந்த மேல் புகழான் அன்புக்கு அளவின்மை கண்டேன். இந்த அரசனுடைய பெருமை அளவில்லாததாக இருக்கிறது. தந்தவால் வாங்க மாட்டார். வாங்கின என்ன அர்த்தம் ஆகும்? அவருக்கு என்ன கொல்றதுக்காக இந்த வாழை கொடுக்குறேன்னா வாங்கிட்டாலும் கொல்ல போறதுன்னு அர்த்தம். அதனால வாங்க வரேன்னு நினைச்சாரு. ஒருவேளை வாங்கலைன்னா இவர் தயங்குறாரு, தன்னை தானே வெட்டி கொள்ள கூட இவர் தயங்க மாட்டார்னு சொல்லி கையில வாழை வாங்கிக்கிட்டாராம். வந்தவாள் வாங்க மாட்டார் தன்னை தான் துறக்கும் என்று சிந்தையால் உணர்வு முற்று அஞ்சினார் தீங்கு நேர்ப்பார். இல்லையா? அவர் தீர்வு நேர்வார், இவர் தீங்கு தீர்ப்பார்னார் சேக்கரார். எப்படியெல்லாம் புலவராக இருக்கார் பாருங்க சேக்கரார். வாங்கிய தொண்டர் முன்பு மணநாள் தொழுது நின்ற ஈங்கனை வாளினால் கொன்று என்பழைத்திருக்க வேண்டி ஓங்கிய உதவி செய்யப்பட்டனன் இவன் பால். இந்த வாளினால என்னை கொல்ல போகிறார் இந்த எரிபத்தர்
இந்த உதவி செய்யப்பட்டேன்னு மகிழ்கிறார். இவர் என்ன கொல்வது ஒரு உதவியா அப்படி நினைக்கிறார். இவர் குற்றமே செய்யலைங்க. நம்ம எவ்வளவு குற்றம் செய்து கொண்டு எவ்வளவு லட்சணமா இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாமிக்கு முன்பு அடியாருக்கு முன்பு எத்தனை குற்றம் செய்து கொண்டு கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் எல்லாருமே. அப்போ ஓங்கி உதவி செய்யப்பட்டனன் இவர்வால் என்றே ஆங்கவர் ஓப்பக் கண்ட எரிபத்தர் அதனுக்கு அஞ்சி வன்பேரும் களிறுபாகரும் அடியவும் உடைவாளை தந்து என்போரும் பழகினாலே என்னையும் கொள்ளும் என்னும் அன்பனார் தமக்கு தீங்கு நினைந்தனன் என்று கொண்டு முன்பு எனது உயிர்ச்சக முடிப்பதே முடிவுன்னு சொல்லி இப்பேற்பட்ட ராஜாவுக்கு தீங்கு நினைத்த நான் தான் முதல்ல போய் சேரணும் அப்படின்னு தான் வெட்டிக்க பார்த்தார். இல்லை இல்லை நீங்க ஒன்னிக்க கூடாது, நான் தான் ஜாகணும்னு. சாகிறதுல போட்டியா இப்படி சபனா அப்படிதான் போட்டி வந்தான். தோற்கவும் ஆசை நீங்கா துணிவில் இருந்தார். அங்க இவன் சாவதற்கு ஆசை நீங்காதவர்கள் இவங்கெல்லாம். புரிந்தவர் கொடுத்தவாளை அன்பர்தம் கழுத்தில் பூட்டி அறிந்திடல் உற்ற போதில் அரசனும் பெரியோர் செய்கை இருந்தவாறு இதன் கெட்டேன் என்று எதிர்கடிதில் சென்று பெருந்தடம் தோளால் கூடி பிடித்தனன் வாழும் கையும். அவர் கழுத்துல கத்தியை கொண்டு போக அவர் கையை பிடிச்சி 2 பேரும் பற்ற, 2 பேரும் மாறி மாறி இருக்கிறாங்க. விளவனார் விடாது பற்ற மாதவர் வருந்தி நிற்ப அளவிலா பரிவில் வந்த இடுக்கனை அகற்ற வேண்டி களமணி களத்து செய்ய கண்ணுதல் அருளால் ஒரு அசிரீரி அங்கே எழுகிறது. களமணி கழுத்தில் வைத்த, அதாவது கண்டத்தில் கரையை மறைத்து வைத்திருக்கூடிய சுவாமி இப்போ மறைந்து நின்று அசரீரி வாக்கில் பேசுகிறார். கிளறொளி விசும்பின் மேல் வந்து எழுந்தது பலரும் கேட்ப, எல்லாரும் கேட்கும்படியாக ஒரு வாக்கு. என்ன? தொழும் தகை அன்பின் மிக்கீர். 2 பேரையும் கூப்பிடுறார் சாமி. இங்க 2 பேரும் அன்புல யாரு பெரியவங்கன்னு சொல்ல முடியாது. எரிபத்தர் பெரியவரா, புகழ்ச்சோழ நாயனார் பெரியவரான்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு 2 பேரும் பெருமையுடையவர்கள். சாமியை எப்படி கூப்பிடுறாரு? தொழுந்தகை அன்பின் மிக்கீர் தொண்டினை மண்மேல் காட்ட செழுந்திரு மலரை இன்று சினக்கரி சிந்த திங்கள் கொழுந்தனி வேணிக்கூத்தர் அருளினால் கூடிற்று. பெருமானுடைய அருளால், என்னுடைய அருளால் சாமியா சொல்லுகிறார். அவருடைய அருளாலைத்தான் உங்க 2 பேருடைய பெருமையை காட்டுவதற்காக யானை இன்று வாங்கி இந்த பூ சிந்தனிச்சு. அதுதான் முதற் காரணம். அதே மாதிரி தான் அப்பூதிரிகள் நாயனார் புராணத்தில் அந்த வாழை இலை தான் நிகழ்ந்த குருத்து பின்னாடி அதையே தான் பின்னாடி சாப்பாட்டுக்கு போடுவாங்க. கொழுந்தனி வேணிக்கூத்தல்லா கூடிற்று என்று அங்கு எழுந்தது பாகரோடும் யானையும் எழுந்ததன்றே. வாக்கும் எழுந்தது, இறந்துபட்ட யானையும் பாகரும் எழுந்தார்கள். காட்சி அப்படி வைக்கிறார், ஒரே வரியில வச்சார். என்று அங்கு எழுந்தது, வாக்கு எழுந்தது, பாகரோடு யானையும் எழுந்ததன்றே. அப்பேற்பட்ட பெருமை உடையவர் இந்த புகழ்ச்சோழ நாயனார். இது ஏற்கனவே எரிபத்த நாயனத்தில் பேசப்பட்டிருக்கு. அதான் வாளை கொடுத்தார் என்று நம்பியாண்டார் மீது பேசுறார். இந்த வாழை தான் அந்த வாள் இலக்குதுங்களா. பிறகு ஒன்றும் இல்லை, அவ்வளோ தான் அவங்கவுங்க போட்டுட்டாங்க. நம்பியாண்டார் இது எரிபத்த நாயனார் அவர் வீட்டுக்கு போயிட்டாரு, ராஜா அரண்மனைக்கு போயிட்டாரு, யானையை ஓட்டிக்கிட்டு அவனுங்க பாகர்கள் எல்லாம் கொட்டாய்க்கு போயாச்சு. அவ்வளோதான், அந்த கதை முடிஞ்சு போச்சாங்க. அதுக்கு பிறகு எரிபத்த நாயனார் இப்படியே துண்டு செய்து அவர் திருவடி அடைந்தார், பெருமானுடைய திருவடி அடைந்தார். அவர் புராணம் நிறைவாக்கு. இங்கேயும் அவருடைய பெருமை, புகழ்ச்சோழ நாயனுடைய பெருமை பேசப்பட்டிருக்கு. பிறகு இவருடைய புராணத்தை நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த புராணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இப்போ நம்ம இந்த முதல் பாடல் பார்க்குறோம் இல்லையா, திருத்தொண்ட திருவந்தாதி. ஆமாம். குளமண்ணிய மண்ணை சிங்கள நாடு பொடிபடுத்த குளமண்ணிய புகழ்கோ கணநாதன் குளமுதலோ நலமண்ணிய புகழ் சோழனது என்பர் நகு சுடர் வாள். இந்த வாழை தான் இப்போ பேசணும். இந்த வாழை எரிபத்தருக்கு கொடுத்தவர், தன்னை வெட்டுவதற்காக அர்த்தம். அந்த சத்திரத்தை தான் இதில் சுருக்கி சொல்றார். விளங்குதுங்களா? நகுசுடர் வாழ் வளமண்ணிய எரிபத்தனுக்கு ஈந்ததோர் வன் புகழ். தன்னை கொல்லுவதற்கு தன்னுடைய வாளை கொடுத்த பெருமை. இந்த பெருமை உலகத்தில் எந்த அரசனுக்கும் இல்லை என்று அப்பேற்பட்டவராக இந்த புகழ்ச்சோழர் இருக்கிறார் என்று சொல்லி இதை பற்றி வகை நூல் இந்த அளவுக்கு பேசுகிறது. சரிதானே? இனி இவருடைய பெருமையை விரிநூலாகிய பெரிய புராணம் எப்படி பேசுகிறது என்பதை நம்ம தொடர்ச்சி பார்க்கலாம்.